11% up this week, right? ஸோ வரும் வாரங்கள்லையும் இன்னுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ எத்திரியம் இஸ் கம்மிங் அப் வித் சம்திங் கால்ட் அஸ் அ பெக்ட்ரா அப்டேட். ஓகே, ஸோ எத்திரியம் நீங்கள் பெக்ட்ரா அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ May 7th வந்து பெக்ட்ரா அப்டேட் வந்து போகுது. ஸோ இதுக்கான செப்பரேட் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ 2 விஷயம் அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த பிரேகோட எக்ஸிக்யூஷன் லேயரையும் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரா கன்சென்சஸ் லேயர் அப்கிரேட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து they are going to push in இது. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா there will be further எத்திரியம் getting burnt. எத்திரியம் அதிகமாக பேர்ன் ஆகிறதுனால சப்ளை கம்மியாகும். அது மூலமாக காஸ்டிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா ரீசெண்டாக வந்து எத்திரியம் வந்து $1 trillion ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிளாக் செயின் வந்து இட் ஷுட் பி able to support $1 trillion in assets. ஸோ இந்த ஹேக்ஸு எது நடந்தாலுமே வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த செக்யூரிட்டி இருக்குல்ல, செக்யூரிட்டி வந்து எங்கேருந்து வருது? மைனிங்லேருந்து வருது. இப்போ ஸ்டேக்கிங் மூலமாக வருது. ஸோ இந்த விஷயத்தில் எங்கேயாவது கேப்ஸ் இருக்கா? எப்படி வந்து உலகத்தில் இருக்க வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் பீப்புள், அதாவது 100 கோடி பேர் வந்து ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா அதில் ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா $1 trillion வந்துடும். அந்த அளவுக்கு அமௌண்ட்டை வந்து பிளாக் செயினால சப்போர்ட் பண்ண முடியுமா வித்வுட் கெட்டிங் ஹேக்ட், வித்வுட் கெட்டிங் எனி இஷ்யூஸ்? இது எல்லாமே வந்து இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா சிவிலைசேஷன் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது மொத்த உலகமே வந்து எத்திரியம் யூஸ் பண்ற அளவுக்கு எத்திரியம் ஷுட் ஹேவ் தி கெப்பாசிட்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இஃப் திஸ் ஆக்சுவலி டர்ன்ஸ் அவுட், நீங்க எத்திரியமோடைய ரோட் மேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015ல இருந்து நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா தே ஹேவ் டெலிவர்ட், ரைட்? அஸ் அ ஃபங்க்ஷனல் சிஸ்டம் எத்திரியம் வந்து இது வரைக்கும் ஓவர் ப்ராமிஸ் பண்ணது கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்றாங்க. அண்ட் விட்டாலிக் பியூட்டரின் ஹேஸ் திஸ் ஹார்ட் இன் த ரைட் பிளேஸ். அவர் வந்து ஓரளவுக்கு நம்பகமான நம்பர். நம்ம ஜஸ்டின் சன் மற்ற எல்லாரோடையும் கம்பேர் பண்றப்ப விட்டாலிக் பியூட்டரின் ஹேஸ் நாட் பீன் லுக்கிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ். ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் லுக்கிங் அட் த லாங் டேர்ம். ஹி இஸ் பிளேயிங் த லாங் கேம். எப்படி வந்து ஒரு 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல எத்திரியம் வந்து மார்க்கெட் லீடரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹவு வி கேன் டூ பெனிஃபிட் டு த ஹியூமனிட்டி, அந்த மாதிரி தான் அவர் பார்க்கறாரு. ஆல்மோஸ்ட் லைக் பிட்காயினோட ஈத்தோஸ் இது எல்லாமே வந்து எத்திரியம்லயுமே இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப லாங் டேர்ம்ல ஐ எம் வெரி புலிஷ் ஆன் எத்திரியம். நான் மார்க்கெட் டவுனா இருக்க போய் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி இருக்க வீடியோஸ்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா சொல்றது இதுதான். எத்திரியமோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தே ஆர் வெரி 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 ஸ்ட்ராங். ஓகே, நீங்க இந்த டிஃபை லாமால போயிட்டு டோட்டல் வேல்யூ லாக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட வந்து எத்திரியம் தான் வந்து முக்காவாசி இருக்கும். Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.